என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். வீட்டில் விளக்கேற்ற சொல்லுவாங்க. தினமும் 2 வேளை சூரியன் உதித்த பிறகும் சூரியன் அஸ்தமாகிறதுக்கு முன்னாலேயும் 2 வேளை விளக்கேற்ற சொல்லுவாங்க. இந்த விளக்கேற்றுறதுடைய தாத்பரியம் என்ன தெரியுமா? சும்மா ஒரு கடமைக்காக ஏற்றுறோமா? நம்ம பெரியவங்க கடமைக்காக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதில் நம்ம அவங்களுடைய சந்ததியான நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை தான் சொல்லுவாங்க. அக்னிக்கு எல்லாத்தையும் எரிக்கிற சக்தி உண்டுங்க. அப்படிப்பட்ட அக்னியை நம்மளுடைய திருஷ்டிலேருந்து நெகட்டிவ்லேருந்து எல்லாத்தையும் எரித்து பஸ்வமாக்கணுங்கிறதுக்காக தான் விளக்குன்ற ஒரு சம்பிரதாயம் ஏற்படுத்தப்பட்டது. இறைவனுக்காக மட்டும் அதை ஏற்றுறதில்ல, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பொசுக்கிறதுக்காக தான் அந்த அக்னியை நம்ம திருவிளக்கில் ஒரு சிறிய ஜோதியாக ஏற்றி வைக்கிறோம். அது மட்டும் இல்லை, கோயில்களில் பார்த்திங்கன்னா கடவுளுக்கே திருஷ்டிப்படுமா, அந்த கடவுளுக்கே அப்பப்போ கற்பூர ஆரத்தி காட்டுவாங்க. அந்த கடவுளுக்கு ஏற்படுற திருஷ்டிகளையும் அந்த அக்னி தான் போக்கும். அதனால் அக்னியோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் தினமும் வீட்டில் விளக்கேற்றி வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டியை அந்த அக்னி மூலமாக பஸ்வமாக்குங்க. இந்த மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்கள், பிரயோஜனமுள்ள விஷயங்கள், நம்மளுடைய ஞானத்தை தூண்டக்கூடிய விஷயங்களை கேட்கணுன்னா பயணம் கிருஷ்ணகுமார் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கொண்டு வரும். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.